அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 14 நாட்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு இந்த ஜூன் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 14 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல அதாவது ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை உள்ள இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும் மிதுனத்தில் சூரியனும் புதன் குரு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கன்னிராசினியர்களான உங்களுக்கு இந்த 2 வாரங்கள் முழுவதுமே மறைவு ஸ்தானமான 6ல் சனி ராகு இருப்பது மிக சாதகமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். 10ல் குரு இருக்கிறார். அவர் உங்களுடைய தனராசியை பார்க்கிறாருங்க. எனவே குடும்பத்தில் அமைதியும் பொருளாதார முன்னேற்றமும் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு. எடுத்த காரியங்கள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. இவ்வளவு நாட்களாக எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அந்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம பதவி உயர்வால் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. மேலதிகாரிகளிடம் நல்ல அங்கீகாரமும் வாழ்த்துக்களும் கிடைக்க இருக்கு. அதனால் உற்சாகம் அதிகரிக்குங்க. தொழில் வளர்ச்சி என்பது இந்த 2 வாரங்கள் முழுவதும் கன்னிராசினியர்களான உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. துணிந்து சில காரியங்களை செய்வீங்க. அஷ்டமத்தில் சுக்கிரன் இருந்தாலும் ஆடம்பர விஷயங்கள் குறைவு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு விருந்து, கேளிக்கை, உற்சாகம் இருக்கவே செய்யுங்க. 10ல் சூரியன் உங்களுடைய ஆற்றலை அதிகரிக்க செய்வாருங்க. எண்ணற்ற நன்மைகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த 2 வாரங்களும் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் உற்றார் உறவினர்களிடம் அளவோடு பழகுங்க. வேலை மாற்றம், இடமாற்றம் போன்ற நிகழும் போது நீங்கள் கலங்க வேண்டாங்க. அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அது மட்டுமில்லாம விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் வீடுகளை பழுது பார்ப்பது முதலிய விஷயங்கள்ல பணம் செலவழியுங்க. மருத்துவ செலவுகளும் உண்டு என்பதை கேது எடுத்து காட்டுகிறது. இருந்தாலும் இந்த மருத்துவ செலவுகளை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும் போது தேவையில்லாத மருத்துவ விரயம் ஏற்படுவதை உங்களால் தவிர்க்க முடியுங்க. அதே போல இக்காலகட்டங்களில் சுப செலவுகள் நீங்கள் மேற்கொள்ளும் போது இந்த தேவையில்லாத விரய செலவுகளை உங்களால் குறைத்து கொள்ள முடியும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்தவரை புதன் மற்றும் ராகு ஆகிய இருவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க இக்காலகட்டம் முழுவதுமே. மேலும் உங்களுடைய ஜென்ம ராசி குரு பகவானின் சுப பார்வை கிடைப்பதும் இக்காலகட்டம் நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. குறிப்பாக கருவுற்றிருக்கும் மனிதருக்கு சுக பிரசவம் நிச்சயங்க. ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் கிடைப்பதற்கு வழிவகுத்து தந்தருள்வார் கேது. குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்வையிடுவதால் இக்காலகட்டம் முழுவதுமே சற்று தாராளமாகவே நீங்கள் செலவு செய்யலாங்க. திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லது. எதிர்காலத்திற்கென்று
சேமிப்பிற்கு வாய்ப்புகள் உள்ளதுங்க. ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் உள்ளது. கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது. அதே போல திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா மனதிற்கு பிடித்த வரன் அமையுங்க. பிள்ளை அல்லது பெண் வெளிநாடு செல்ல ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாம். சிறு முயற்சியிலேயே விசா எளிதில் கிடைத்து விடுங்க. சென்று வர நிதி வசதியும் அதிகம் பாடுபடாமல் கிடைக்க இருக்கு என்பது கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் கன்னி ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் சிறந்த சுபபலத்துடன் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன், சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகியோருக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளதால் வேலை பார்க்கும் இடத்தில் உயரதிகாரிகள், நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவு பெருக இருக்கு. ஒரு சிலருக்கு இடமாற்றம், பதவி உயர்வும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கன்னிராசியினருக்கு மனதிற்கு பிடித்த புதிய வேலை கிடைக்க இருக்கு. ஏற்கனவே வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கன்னிராசியினருக்கு புதிய சலுகைகள் கிடைப்பது மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த இடமாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குதுங்க. வேறொரு நிறுவனத்திற்கு பணிபுரிய வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தகத்துறை சுக்கிரன் மற்றும் சனி மற்றும் செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. இம்மூவருமே சுபபலம் பெற்று வளம் வருகிறாங்க. இக்காலகட்டம் முழுவதும் நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய கிரக கூட்டணி என்று தாங்க சொல்ல வேண்டும். சந்தை நிலவரமும் அனுகூலமாக இருக்குங்க. விற்பனையும் லாபமும் படிப்படியாக அதிகரிப்பத அனுபவத்தில் உங்களால் பார்க்க முடியுங்க. உற்பத்தியை அதிகரிப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குது. அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் எளிதில் தேடி வர இருக்கு. வருமானம் உயர இருக்குங்க. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்து புதிய படங்களை நீங்கள் தாராளமாக எடுக்கலாங்க. நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். புகழ் ஓங்கும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் உங்கள் பக்கம் இருப்பதால ஆசிரியர்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதல்களும் படிப்பில் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடும். வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. விசா கிடைப்பதிலும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் பரம சுப கிரகமான குரு அமர்ந்துள்ள நிலையில செவ்வாயும் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளதால் உங்களுடைய எதிர்பார்ப்பிற்கு சற்று அதிகமாகவே விளைச்சலும் வருமானம் கிடைக்குங்க. சந்தையில் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்குது. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழி பிறக்குங்க. பொருளாதார நிலை சரி செய்து கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் மாலையில் பிரதோஷ கால நேரத்தில் மண் அகலில் 5 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.